என்ன ஆட்டம் போட்டீங்க எங்க தளபதி அதை தடுக்க தாண்டா வராது. அவரை மட்டும் அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அழிக்க முடியவே முடியாது. ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 2403 அப்படிங்கிற ஒரு தமிழ் கிரிப்டோ யூடியூப் சேனல் பண்ண ஸ்கேம் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு 3 நாள் முன்னாடி நம்மளோட ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் தர்மா அப்படிங்கிறவர் என்னை காண்டாக்ட் பண்ணி இவங்க பண்ண ஸ்கேமை டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். இதெல்லாம் போன வருஷம் நவம்பர் மாதத்தில் தான் வந்து ஆரம்பிச்சிருந்துருக்குது. ட்ரேடிங் பேஸ்டு ROI பிளான் அப்படிங்கிற மாதிரி இந்த 2403 அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்ரி வீக் எவ்ரி மந்த் ROI அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ் பண்ணி இருந்திருக்காங்க. ஒரு சில வாரங்கள் மாதம் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவரோட பார்ட்னர்ஸ் வந்து ஃபண்ட்ஸை திருடிட்டு போயிட்டாங்க. நல்லா அசந்து தூங்குனேன், நான் உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடுறேன். ட்ரேடிங்கில் ஃபண்ட்ஸ் லாஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்திருக்காங்க. தர்மா வந்து ஒரு நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் அவங்க கிட்ட கொடுத்துருந்த அந்த ஃபண்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் வந்து வாங்கியிருந்திருக்காரு. அவர் எப்படி வாங்கினாரு அண்ட் ஆல்சோ நீங்கள் 2403 இல்லை வேறு ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்சர் மூலியமாகவோ யார் மூலியமாகவோ ஏமாந்துருந்தால் நீங்கள் எப்படி உங்களோட ஃபண்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி வந்து பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ மூலயமா நான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். கைஸ் இதெல்லாம் தான் வந்து பார்க்க போகிறோம். பட் இதுக்கெல்லாம் வந்து முன்னாடி இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயமும் வந்து ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். நீங்கள் யாராவது யூடியூபராக இருக்கீங்க, கிரிப்டோ ஃபினான்ஷியல் பேஸ்டு கண்டென்ட் போடுற இன்ஃப்ளூயன்சராக வந்து இருக்கீங்கன்னா உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸோட ஃபண்ட்ஸை நீங்கள் எந்த டைம்லையும் வந்து ஹேண்டில் பண்ண வந்து நினைக்காதீங்க. ஏன்னா அது நம்மளோட வேலை இல்லை. நம்ம ஏதோ ஒரு நாலேஜ் ஷேர் பண்ணோம், இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட ஒரு இதுவோட நம்ம சேனல்லாம் வந்து ஆரம்பிச்சிருப்போம். பட் ஒரு டைம் மேலே டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், டிஸ்கவர் பண்ணுவோன்னு வேறு ட்ராக் மாதிரி போக வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஹெல்த்தியான விஷயம் இல்லை, ஆப்வியஸாக ஒரு நல்ல விஷயம் இல்லை. அண்ட் இதெல்லாமே என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் தான் வந்து சொல்கிறேன். நான் வந்து ட்ரேடிங் கோர்ஸோ இல்லை ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சப்ஸ்கிரைபரோட ஃபண்ட்லாம் வந்து ஹேண்டில் பண்ண கிடையாது. டிஃபை இனிஷியல் காலகட்டத்தில் யூனிஸ்வாப் டைம்லலாம் வந்து வாட்டர் ஆப் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ் என்னோட ஓன் செல்ஃப் ஃபண்டட் மணி மூலயமா வந்து பில்ட் பண்ணேன். ஒரு விஷனோட தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸ்டில் அந்த டைமில் இப்போ இருக்காலும் கொஞ்சம் கூட நாலேஜ் வந்து கிடையாது. கனெக்டிவிட்டி கான்டாக்டும் இந்த கிரிப்டோ ஸ்பேஸ் வந்து பெரிய லெவலில் வந்து இல்லை. அதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஸோ அதனால் எனக்கே வந்து பெரிய லாஸ் வந்து இருந்தது. என்ன பண்ணியிருந்தேன்னா டச்வுட் அந்த டைமில் புல்ரனும் வந்து இருந்தனால என்னோட ஓன் மணி அப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணி அப்படி இனிஷியலாக இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிட்டேன். ஸ்டில் அந்த ப்ராடக்ட் ஆக்சுவலாக வந்து லான்ச் ஆகி ட்ரேட் ஆகிட்டும் வந்து இருந்தது. ஸோ இதுதான் மெயினாக நீங்கள் வந்து சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்களான்னா ஏதோ ஒன்று டிஸ்கவர் பண்ணணும் அப்படின்னு போயிட்டு மொத்தமாக வந்து மாட்டிப்பாங்க. அதெல்லாம் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. உங்களோட நோக்கம் எதோட வந்து ஆரம்பிச்சிங்களோ அதில் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஃபர்தராக இந்த விஷயத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்ப்போம். ஜூன் 28 தர்மா எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார். இந்த இடத்துல தர்மா அவரை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் அண்ட் தேங்க்ஸும் வந்து சொல்லிக்கிறேன். காரணம் என்னென்னா அவர் எனக்கு மெசேஜ் பண்ணதோட நோக்கம் வந்து அவரோட ஃபண்ட்ஸை திரும்பி வாங்கணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. அவரோட ஃபண்ட்ஸை வந்து அவர் கஷ்டப்பட்டு வாங்கிட்டார் திரும்பி. இதே மாதிரி யாரெல்லாம் 2403 இல்லை வேறு யாராவது மூலயமா வந்து ஏமாந்துருந்தால் அவங்களோட ஃபண்ட்ஸை எப்படி திரும்பி வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி எல்லாருக்கிட்டையும் வந்து போய் சேர்க்கணும் ப்ரோ. நீங்கள் அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க. அண்ட் ஆல்சோ இப்போது 2403 உதயா அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எல்லா விஷயத்துலையும் வந்து நம்பிக்கை காமிக்கிற மாதிரி வந்து பண்ணியிருந்திருக்காரு. பேச்சில் மட்டும் வந்து இல்லை. இப்போ எப்படின்னா இனிஷியலாக எப்படி தர்மா அவருக்கு வந்து இந்த 2403 மேலே வந்து நம்பிக்கை வந்ததுன்னா இப்போது நம்மளோட கிரிப்டோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவில் ரொம்பவே மோசமாக வந்து இருக்கனால P2P ஸ்கேம்ஸ்லாம் நம்ம எக்ஸ்சேஞ்ச் மூலமாக வந்து பண்ணும்போதே நடக்குது. நிறைய ப்ராப்ளம் வந்து நம்ம INR USDT மாற்றும் போது USDT INR மாற்றும் போது வந்து வருது. அதனால் இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா 2403லாம் வந்து பார்த்திங்கன்னா மணி எக்ஸ்சேஞ்ச் மாதிரியே வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர்லாம் எப்படின்னா என்கிட்ட INR இருக்குன்னா அவர்கிட்ட INR கொடுத்தா USDT வந்து கொடுக்குறது, இந்த மாதிரி வேலைலாம் வந்து பண்ணனால தர்மா வந்து பார்த்திங்கன்னா INR வந்து அவர்கிட்ட கொடுத்து USDT-யாக வந்து மாற்றிருக்காரு. இந்த மாதிரி ஒரு 4-5 வாட்டி பண்ணதில் அவர் வந்து நம்பிக்கையானவர் தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து விதைச்சிருக்காரு. அண்ட் ஆல்சோ அவரோட ROI பிளான் இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதும் வந்து சரி இந்த மாதிரி ப்ராஃபிட் பண்ணோட ஸ்க்ரீன்ஷாட் அது இதுன்னு வந்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ண தான் வந்து சொல்கிறாரு. இவர் தர்மா வந்து பார்த்திங்கன்னா 2022 தான் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து என்டர் ஆனதான் என்கிட்ட வந்து சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து நம்பிக்கையான ஆள் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ப்ரூவ் பண்ணார் ப்ரோ. அதனால தான் நான் நம்பி நிறைய காசு அதாவது 1 lakh மேலே வந்து அவர் மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரா. அவரோட ROI பிளானில் கிட்டத்தட்ட $50,000 $1 லட்சம் வரைக்கும் 2403 வந்து இந்த பர்டிகுலர் ROI மூலயமாவே ஸ்கேம் பண்ணியிருக்காங்க.
இது பற்றி நான் டீட்டெயிலாக தர்மா அவர்கிட்ட வந்து பேசியிருந்தேன், கான்வர்சேஷன் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். அதோட ரெக்கார்டிங்கும் வந்து இருக்குது. நான் கூகுள் டிரைவில் அந்த ரெக்கார்டிங்கை ஃபுல்லாக வந்து பேஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒரு 18 நிமிஷம் பக்கம் அவர்கிட்ட வந்து பேசினதோட அந்த ஆடியோ கால் வந்து இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ ஒன் பை ஒன்னாக வந்து பார்ப்போம். நாங்கள் 2 பேர் பண்ண அந்த சேட் ஃபுல்லாகவே உங்களுக்கு த்ரூ அவுட் வந்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபேமஸ் கிரிப்டோ யூடியூபர் ஸ்கேம் பண்ணார் ப்ரோ, கால் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாரு. நான் அந்த டைமில் ஒரு சின்ன ஒர்க்காக வந்து இருந்தனால இதுமாதிரி ஒர்க் முடிச்சுட்டு கால் பண்ணுறேன் ப்ரோ. 7:30 அந்த மாதிரி ஃப்ரீயானதும் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாகவே நான் ஆக்சுவலாக கால் பண்ணியிருந்தேன் டெலிகிராமில் போல், நம்பரும் வந்து என்கிட்ட இல்லை. ஃபுல்லாகவே வந்து இது மெசேஜ் அனுப்பிட்டார். ஏன் ப்ரோ வாய்ஸ் நோட்டாவது போட்டிருக்கலாம்லன்னு வந்து சொன்னேன். ஏன்னா இவருக்கு எந்த விதமான தேவையும் இல்லை. அவரோட ஃபண்ட்ஸை திருப்பி வாங்கிட்டார். அவர் பார்த்துட்டு ஜாலியாக அப்படியே விட்டுடலாம். பட் இந்த மாதிரி நல்லவங்களும் வந்து இருக்காங்க பாருங்களேன். ஏன்னா மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட இன்டென்ஷனே. ஃபுல்லாக வந்து சொல்லியிருந்தார். இந்த மாதிரி நவம்பர் டிசம்பர் அந்த டைமில் போன வருஷத்தில் எவ்ரி மந்த் 10% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் ட்ரேடிங் மூலயமா. ஸோ இப்போ என்னடானா அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்டும் உதயா 2403 அவர்கிட்ட வந்து காசு கொடுத்து ஏமாந்துருக்காராம். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குமே வந்து தெரியாது. இவர் ஃபண்ட்ஸ் கொடுத்தது இவருக்கு தெரியாது. லேட்டரான் இதில் வந்து மும்மரமாக எப்படி ஃபண்ட்ஸ் திருப்பி வாங்குறது, கம்ப்ளைண்ட் அப்படி இப்படின்னு போகும்போது தான் அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்டும் இதில் வந்து மாட்டியிருக்கதான் வந்து தெரிஞ்சுது. ஸோ என்ன இருக்குன்னா இனிஷியலாக வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்காரு, அதாவது ரிட்டர்ன் வந்து மாதிரி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா வந்து இதுவே தரலையாம். சரி, நான் கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக திருப்பி கொடுங்க அப்படின்னு அவர் ஃப்ரெண்டு வந்து கேட்டிருக்காரு 35,000 வந்து. இவர் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இந்த மார்ச் ஏப்ரல் மந்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட காசு கொடுத்து ஏமாந்துருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு இனிஷியல் டைம்லேயே வந்து பண்ணியிருந்திருக்காரு. லேட்டரான் சைபர் கிரைம் கிட்ட போயிட்டு அப்புறம் மணி வந்து ரிட்டர்ன் வந்திருக்குதான். இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், நிறைய ஃப்ராட் வேலை பண்ண மாதிரி வந்து தெரியுது. அவரோட ஃப்ரெண்டு வந்து சைபர் கிரைம் மூலமா காசு வந்து ரிட்டர்ன் வாங்கிட்டாரு. அதே டைமில் என்ன பண்ணியிருக்காங்க, மணி அவருக்கு வந்து ரிட்டர்ன் வந்ததும் அடுத்த 1 மந்த்துக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உதயா அவருக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி வந்து அவரோட டெலிகிராமில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்திருக்காரு. அவரோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்து ஃபண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து ஆக்சுவலாக இவர் சொல்கிறது எல்லாமே வந்து ஃப்ராடு பண்ண மாதிரி தான் வந்து தெரியுது. பட் அந்த ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னதில் ட்ராமா அந்த ரீசனை வச்சு மற்றவங்க கிட்டே இருந்து கலெக்ட் பண்ண ஃபண்ட்ஸ்லாம் ஏமாற்றிட்டாங்க. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் போன மாதிரி அந்த மாதிரி எந்த ப்ரூஃப்மே வந்து கிடையாது. அதுவும் இல்லாமல் இப்போ ஏதாவது ஒரு ஃபண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஃபண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க ஏதோ ஒரு காசுக்காக அப்படின்னா அதெல்லாமே ஒரு வேலட் அட்ரஸாக தான் வந்து இருக்கணும். ஏன்னா ஆன்லைனில் எல்லாக்கான ப்ரூஃப் வந்து இருக்கணும். யார் எவ்வளோ அனுப்பியிருக்காங்க, எவ்வளோ ஃபண்ட்ஸ் கலெக்ட் ஆகிருக்கு, எவ்வளோ ஃபண்ட்ஸ் தேவைப்படுது. பட் இவர் அவரோட பினான்ஸு அண்டு ஜிபேக்கு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதில் எவ்வளோ ஃபண்ட்ஸ் கலெக்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சிருக்காது, எவ்வளோ தேவை அப்படின்னும் வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்படியே வந்து பிளாங்காக ஃபண்ட்ஸ் அவ்வளோ வந்து கலெக்ட் பண்ணி வாங்கி வச்சுருக்காங்க. இது ஏமாத்து வேலை தானே. அவர் நவம்பர் பண்ணதோட நிப்பாட்ட கிடையாது, ஏப்ரல்லையும் மறுபடியும் வந்து பண்ணியிருந்திருக்காரு. பட் இதோட அவர் ஸ்டாப் பண்ணல. ஏப்ரல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1% அப்போ மாதத்துக்கு 30% ஒரு வருஷம் வரைக்கும் வந்து தருவாராம். அதாவது கிட்டத்தட்ட நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 3.5 மடங்கு மேலே வந்து ரிட்டர்னாக வந்து வருமா, அந்த மாதிரி ஒரு பிளான் வந்து சொல்லியிருந்தாராம். இவர் வந்து $1,000 to $20 வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தார். அந்த காலையும் அதை தான் நான் வந்து கேட்டிருந்தேன். எப்படி ப்ரோ ஒரு முகம் தெரியாத யாரோ ஒரு நபரும் நம்பி வந்து அதுவும் கிரிப்டோ ஃபண்ட்ஸாக வந்து அனுப்புனீங்க அப்படின்னு வந்து கேட்டதுக்கு இந்த மாதிரி நம்பிக்கை வந்து விதைச்சாரு ப்ரோ. அண்ட் ஆல்சோ அவரோட குரூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் எடுத்தோம், இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம், அந்த மாதிரிலாம் நிறைய வந்து பார்த்து நம்பி தான் வந்து அனுப்பினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். லேட்டரான் வந்து பார்த்திங்கன்னா சைபர் கிரைம் மூலயமா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இது ஆக்சுவலாக இதோட மதிப்பு இன்னமும் அதிகம். ஆனால் 1 lakh வந்து என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா சைபர் கிரைம் கிட்ட இந்த 2403 வந்து $1 வந்து 82 ரூபா தான். USDT ஆனால் இன்றைக்கி டேட்டில் 91 rupees மேலே வந்து போகுது. பட் டாலர் வச்சு அப்படி இப்படின்னு ஏமாற்றிட்டு 1 lakh தான் ரிட்டர்ன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த $1,000 to $20. பட் இதோட அதிகமாகவே வந்து வரும். அப்போ மட்டும் என்னோடய ஃப்ரெண்டு சொல்லலைன்னா நான் என்னோடய மணி லாஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான், நீங்களும் ஏதாவது லூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சைபர் கம்ப்ளைண்ட் ஆன்லைன்லேயே வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான இதுலாம் யூடியூப்லேயே நிறைய இது வந்து இருக்குது. ஸோ பார்த்து கம்ப்ளைண்ட் ஆனது வந்து பண்ணுங்கள். பட் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் நான் வந்து சொல்ல வேண்டியது இருக்குது கைஸ். நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, $50,000 $1 லட்சம் வரைக்கும் ஏமாற்றிருக்கலான்னு. இது தர்மா தான் என்கிட்ட சொன்னார். எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து யாராவது ஃபண்ட் வந்து கொடுக்கும்போது சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் இன்னும் எவ்வளோ ஸ்லாட்ஸ்லாம் ரிமைன் இருக்குது அந்த மாதிரி சொல்லுவாராம். அதுவும் இல்லாமல் எவ்ரி வீக் எவ்ரி மந்த் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து மணி வந்து கொடுக்கும்போது என்ன பண்ணுவாராம், இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரிட்டன் இவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுத்துருக்கோன்னு குரூப்பில் ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்து போடுவாராம். ஸோ அந்த கணக்கில் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு $7,000 என்னமோ வந்து மொத்தமாக கேல்குலேட் பண்ணும்போது வந்துச்சான். அதாவது எவ்ரி மந்த் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட் வந்து எவ்ரி வீக் வந்து கொடுத்துருந்துருக்காரு. அதுக்கப்புறமா வீக் வைஸ்லாம் வந்து கொடுக்கும்போது
முடியல, மந்த்லி தான் வந்து கொடுக்க முடியும். ஏன்னா டெய்லி வந்து கொடுக்க முடியாது, அதை வந்து வீக்லின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி மந்த்லியாக வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. மந்த்லின்னு வந்து பார்க்கும்போது ஸோ $7,000 என்னமோ மொத்தமாக அமைச்சிருக்கிறதுல இவ்வளோ ஃபண்ட்ஸ் ஆனது வந்து அது வந்து கேல்குலேட் பண்ணி வந்து பார்க்கும்போது டோட்டலாக வந்து பார்த்ததுல ஒரு $50,000 மேலே வந்து இவர் வந்து கலெக்ட் பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். பட் அவர் வந்து ஃபோமோ பண்ண வைக்கிறதுக்காக $2 லட்சம் $3 லட்சம் வரைக்கும் எங்ககிட்ட வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் ஸ்லாட்ஸ் தான் வந்து இருக்குது, அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்திருக்காராம். ஸோ இதுதான் கைஸ் ஃபுல்லாகவே அதுக்கப்புறமா காலில் வந்து பேசினது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இந்த இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதான் இந்த ஏப்ரல் மாதத்தில் பண்ணவங்களாம் வந்து கேட்க ஆரம்பித்ததும் 43 லட்சம் வந்து எனக்கு கடன் ஆயிடுச்சு, என் குடும்பத்துக்கும் எனக்கும் வந்து உடம்பு வந்து சரியில்லை, அதாவது ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனும் வந்து சரியில்லை அப்படி இப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அவரோட கிரிப்டோ அட்ரஸும் அதுக்கப்புறமா யூபிஐ ஐடியெலாம் வந்து கொடுத்துருக்காரு. இந்த மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா இப்போ போய் அவரோட குரூப்பில் போய் போட்டு பார்த்தா இல்லை கைஸ், நிறைய வீடியோஸ் எல்லாம் கூட வந்து டெலிட் பண்ணியிருக்காரு. எல்லாமே ஃபுல்லாகவே ஏமாத்து வேலை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ஏன் டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து இருக்கலாம்ல, சப்போஸ் நிஜமாகவே அப்படி வந்து ஆயிருக்குண்ணா. இப்போ வந்து நான் ட்ரை பண்ணுறேன், நோ மெசேஜஸ் ஃபவுண்ட். நான் வந்து தேடி வந்து பார்க்குறேன், அந்த மெசேஜ் வந்து இல்லை. நிறைய மெசேஜ் வந்து ஃபுல்லாகவே வந்து டெலிட் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி சிக்னல் கொடுக்குற மாதிரி மெசேஜாக வந்து போட்டு வச்சுருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா இவர் தான் வந்து ஃபுல்லாக வந்து இதெல்லாம் தான் வந்து சொல்லியிருந்தார். இந்த மாதிரி ROI அதுக்கான எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது, இதெல்லாமே வந்து அவர் வந்து அவரோட சேனல்லேருந்து வந்து டெலிட் பண்ணிட்டாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் இந்த மாதிரி ROI பிளான்லாம் அவர் பிளான் பண்ண மாதிரி வீடியோலாம் வந்து போட்டிருந்தார். ஸோ அதெல்லாமே வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போன மாதம் வீடியோ ஆக்சுவலாக இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து டெலிட் பண்ணி மொத்தமாக வந்து தூக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஃப்ராட்லாம் நிறைய பேர் வந்துருக்காங்க. ஸோ முகம் தெரியாதவங்களுக்கு முடிஞ்ச ஃபண்ட்ஸை வந்து கண்டிப்பாக அனுப்பாதீங்க. அண்ட் ஆல்சோ நானாக இருக்கட்டும், யார் ஃபேஸ் காமிச்சு என்ன பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து நம்பாதீங்க. இப்போ முகம் தெரிஞ்சவரோ தெரியாதவரோ அவர் வந்து ஒரு நல்ல ட்ரேடரு, அவர்கிட்ட கொடுத்தா நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்லாம் வந்து நினச்சி யாரையுமே நம்பி காசு கொடுக்காதீங்க. கோர்ஸ்லாம் வந்து வாங்கணும்னு அவசியம் கூட வந்து இல்லை, ட்ரேடிங் கோர்ஸ்லாம். ஏன்னா எல்லாமே யூடியூப்பில் ஃப்ரீயாக இருக்குது, வெப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் இதெல்லாமே வந்து தவிர்த்துருங்க. நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் மூலமா இப்படிலாம் வந்து இருக்குது, இதெல்லாம் வந்து ஒரு ஐடியாலஜி அப்படின்னு வந்து தேடி எடுத்துக்கிறது தப்பில்லை. பட் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் ஆனது உங்ககிட்ட தான் வந்து இருக்கணும். அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது உங்களோட போர்ட்ஃபோலியோவில் என்றைக்குமே வந்து இருக்கக்கூடாது. இது இன்க்ளூடிங் மீ. நான் ஷேர் பண்ணுறது எனக்கு வந்து செட் ஆகலாம், இல்லை நான் ஷேர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலேஜ், இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் இந்த மாதிரிலாம் வந்து இருக்குன்னு ஷேர் பண்ணுறதுக்காக தான் நான் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே. அண்ட் ஆல்சோ நான் ஒரு ஸ்டாட்ஸ் வந்து பார்த்துருந்தேன். ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கேம்லிங்கில் இருக்க மணியை விட ட்ரேடிங், அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு மார்க்கெட்ஸில் இருக்க மணி வந்து ரொம்ப கம்மியாக வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதை பற்றி நான் அப்கமிங் டேஸில் அதெல்லாமே வந்து பேசுகிறேன். கைஸ், இந்த வீடியோவில் நான் இதெல்லாம் தான் வந்து ஷேர் பண்ண நினச்சேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.